ஹலோ ஹாய்ங்க. நாங்கள் ரீசெண்டாக துலிப் கார்டன் போயிருந்தோங்க. ஸோ ரொம்ப நாள் ஆசை துலிப் கார்டன் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட பக்கெட் லிஸ்ட்லேயே இருந்தது. யூசுவலி துலிப்புக்கு வந்து எல்லோரும் ஆம்ஸ்டர்டாம் போவாங்க. பட் நம்ம ஆம்ஸ்டர்டாம் போகணுன்னா செங்கன் விசா வாங்கணும். அதுக்கப்புறம் பர்டிகுலர் மந்த்தில் போகணும். அதனால் நாங்கள் யூகேல எங்கே துலிப் கார்டன் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ யூகேலே 2 to 3 பிளேசஸில் துலிப் கார்டன் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. அதில் எங்களுக்கு எங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்மிங்ஹாம் பக்கத்தில் வார்விக்ஷயர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அங்கே இப்போ ரீசெண்டாக துலிப் கார்டன் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த பர்ட்டிகுலர் ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க. அது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி புக் பண்ணியிருந்தோன்னு நான் சொல்கிறேங்க. நாங்கள் காலையில் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஈவினிங் 4:00 ஸ்லாட் தான் எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா ஷார்ட்டாக புக் பண்ணனால எங்களுக்கு அந்த டைம் ஸ்லாட்ஸ் மார்னிங் கிடைக்கல. அதனால சரின்னு மார்னிங் வந்து நாங்கள் டெம்பிள் போயிட்டு, பாலாஜி டெம்பிள் போயிட்டு, அங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ரைவில் இந்த வார்விக்ஷயருங்கிற ஊருக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து 40 மினிட்ஸ் ஆச்சுங்க அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. பட் ஈவினிங் 4:00 ஸ்லாட்டுங்கிறனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஎஸ்எல்ஆர் கேமரா எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு பெஸ்ட்டு ப்ளேஸுங்க இங்கே ஆக்சுவலி. ஸோ நாங்கள் எப்படி புக் பண்ணோங்கிறது நான் வந்து அந்த புக்கிங் லிங்க் வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் ஜெனரலி பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 15 பவுண்ட்ஸுங்க. ஸோ நாங்கள் 4 பேர் இருந்ததுனால எங்களுக்கு அரௌண்ட் 75 பவுண்ட்ஸ் வந்தது ஆக்சுவலி புக்கிங் காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 1700 to 1800 ருபீஸ் செலவாகுங்க. பட் இங்கே தாராளமாக 2 to 3 ஹவர்ஸ் டைம் பாஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற மாதிரி அந்த வீல் இதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ ஷூட் பிளேஸஸே அவங்க தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஜெயண்ட் வீலில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சம்டைம் க்யூ நிற்பாங்க. நீங்கள் க்யூவில் நின்று தான் ஃபோட்டோ எடுக்கணும். சம்டைம் க்யூ இல்லாமல் இருந்தால் நம்ம டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் நீங்கள் எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிளேஸில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே மினிமம் 2 to 3 ஹவர்ஸ் ஆகிடும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. ஸோ அதை தவிர இங்கே இந்த பிக் ஷூ பார்த்திங்க இல்லையா, இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க. பேக்ரவுண்ட் இமேஜஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி இங்கே ஃபுட்டுக்கும் நிறைய ஆப்ஷன் இருந்ததுங்க. ஸோ ஃபுட்டுக்கெலாம் பிரச்சனையே கிடையாது. ஏதாவது ஃபுட்டு ஃபீஸாக அந்த மாதிரி கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் துலிப் பாட் வேணும், துலிப் சீட்ஸ் வேணும்னா அதுவும் இங்கே விற்கிறாங்க. நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இங்கே என்ன ஸ்பெஷல்னால், இங்கே தாங்க நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிறந்தார். ஸோ 16th சென்ச்சுரியில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிறந்த வீடு இது தான். இப்போ அவரோட வீடை மியூசியமாக மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் விசிட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.